ஹாய், வணக்கம். வெல்கம் டு வேதிகை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறம் மே மாதம் என்னுடைய பிறந்தநாளுக்காக போட்டதுக்கப்புறமா பதிவே போட முடியல. ஏன்னா சில இடர்பாடுகள், இடையூறுகள், ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ என்னால் பதிவு போட முடியல. நான் கந்த சஷ்டிங்கிற போது முருகனுக்காக இது கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நிறைய பேர் என்னுடைய நேயர்கள் எல்லோரும் கேட்டுண்டா, ஏன் மேம் போடலை, நீங்கள் 4 மாதம் ஆகிடுத்தே ஏன் போடலை, நிறையா எனக்கு வந்துட்டுருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்டுண்டு என்ன பண்ணுறது, சில சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் பதிவு போட முடியல. எல்லோரும் நன்னா இருக்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன் முருகனை. அதே போல் நான் நலம் பெற, என் கணவர் நலம் பெற வேண்டும் என்று வேண்டி உங்கள் சார்பிலும் பிரார்த்தனை வைத்து இந்த பாடலை, நான் எழுதிய இந்த பாடலை பாடுகிறேன். சிக்கலில் வேல் வாங்கிய சிங்கார வேலாவும் சிவந்த முகத்தில் வியர்வை தெரிகின்றதே. சிக்கலில் வேல் வாங்கிய சிங்கார வேலாவும் சிவந்த முகத்தில் வியர்வை தெரிகின்றதே. போருக்கு புறப்பட்டாய் சூரனை அழித்திடவே, போருக்கு புறப்பட்டாய் சூரனை அழித்திடவே, பார்ப்போற்றும் திருச்செந்தூர் வந்து சேர்ந்தாய். போருக்கு புறப்பட்டாய் சூரனை அழித்திடவே, பார்ப்போற்றும் திருச்செந்தூர் வந்து சேர்ந்தாய். சிக்கலில் வேல் வாங்கிய சிங்கார வேலாவும் சிவந்த முகத்தில் வியர்வை தெரிகின்றதே. வீரத்தை கண்டு களிக்கவே கடல் அரசனும் ஆவல் கொண்டு ஆர்ப்பரித்தான் அலைகளாய். வீரத்தை கண்டு களிக்க கடலரசனும் ஆவல் கொண்டு ஆர்ப்பரித்தான் அலைகளாய். தேவரிடர் நீங்கிட இன்பம் கொண்டாய், தேவரிடர் நீங்கிட இன்பம் கொண்டாய். தேவாதி தேவா சிவகுமாரா, சிக்கலில் வேல் வாங்கிய சிங்கார வேலாவும் சிவந்த முகத்தில் வியர்வை தெரிகின்றதே. பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடியாம் பார்த்து ரசித்தாய் நீ பக்தர்களை காத்திடவே. உன்னை நம்பியோர்கள் கைவிடப்படாம் சஷ்டி விரதத்தை சாதகமாக்கினாய். பொருள் வேண்டுமா, நோய் தீர வேண்டுமா, மக்கள் செல்வம் வேண்டுமா, முக்தி பெற வேண்டுமா, இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் வேண்டி உன் தாளினையே பற்றினேன் சிக்கல் சிங்கார வேலா. அன்னையின் அருள் கொண்டு அகிலத்தை காக்கவே, முன்னை வினை அகற்றி முக்தி தருவாய் அப்பா. சிக்கலில் வேல் வாங்கிய சிங்கார வேலாவும் சிவந்த முகத்தில் வியர்வை தெரிகின்றதே. நன்றி. நேற்று இரவு முழுக்க இந்த பாட்டு என் மனசில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ முருகன் என்ன பாட சொல்கிறார் அப்படின்னு எண்ணி தான், ஏன்னா தானே வந்துகிட்டே இருக்கு இந்த பாட்டு. அதனால் சரி போட்டுருவோம், யூடியூப்பில் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். சாரி, இத்தனை நாளாக வராதுன்றதுக்கு சாரி. இனிமேல் எனக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன்.
நீங்கள் நிறையா பேருக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்க்கு வந்தாலே ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நான் உங்களை இது வழியாக பார்க்குறேன் எல்லாரையுமே, நீங்கள் என்ன பார்க்குறல இது வழியாக. எனவே இந்த ஒரு அழகான ஒரு அறிவியல் வளர்ச்சியில் நாமும் ஒரு அங்கமாக இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த யூடியூப்புங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. எனக்கு டைம் கிடைச்ச போதெல்லாம் நான் பதிவு ஏற்றுறேன், பாருங்கோ, கமெண்ட் கொடுங்கோ. என்ன முக்கியமாக இடர்பாடுகள் இதெல்லாம் சொன்னேன்னா, என்னுடைய கணவருக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை. அதனால் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும். நான் நன்னா இருக்கணும், மேலே மேலே இந்த அம்மா பதிவு போடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனால தான் என்னால் வர முடியல. அவர் ஏன் நடமாடிட்டார்னா ரொம்ப ரொம்ப அந்த முருகனுக்கு அவருடைய தாளினை பற்றி சரணாகதி தான் முருகன்கிட்ட. எனவே எல்லாருக்கும் நன்றி. எனக்காக எல்லோரும் பிரார்த்திச்சுக்கோங்க. சரியா? பை. தேங்க்யூ.